என் பிரகாசத்தை வெளிப்படுத்தியது. அவர் தனக்கு முன்னால் இருந்த கூட்டத்தை பார்த்தார். அவரது கண்கள் குந்தியின் உருவத்தில் பூட்டப்பட்டன. அவரது இருப்பு கவனத்தை ஈர்த்தது. அவர்களின் பார்வைகள் சந்தித்தபோது கர்ணனின் கொல் விண்வெளி முழுவதும் உயர்ந்தது. நான் ராதா மற்றும் அதிரதரின் மகன் கர்ணன். ஓ பெண்ணே, நீ எதற்காக இங்கு வந்திருக்கிறாய்? உனக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். ஒரு ஆழ்ந்த துக்கத்தால் நிரம்பிய குந்தியின் கண்கள் அவள் பேசத் தொடங்கியதும் கர்ணனின் ஆன்மாவை தொட்டது போல் தோன்றியது. அவளுடைய வார்த்தைகள் கர்ணனின் புரிதலின் அடித்தளத்தை ஒழுக்கிய ஒரு திரிவற்ற உண்மையால் நிரம்பியிருந்தன. நீ குந்தியின் மகன் ராதாவின் மகன் அல்ல என்று அவள் குரல் நம்பிக்கையுடன் நடுங்கியது. இல்லை, அதிரதா உன் தந்தை அல்ல. நீ கர்ணனை சூதா வரிசையில் பிறக்கவில்லை. நான் சொல்வதை நம்பு. குந்தி தொடரும்போது காற்று பதற்றுடன் அதிர்வுற்றது போல் தோன்றியது. அவருடைய வார்த்தைகள் கடந்த காலத்தில் ஒரு தெய்வான படத்தை வரைந்தன. நான் உன்னை முதலில் என் வயிற்றில் வைத்திருந்தேன் என்று அவள் கண்களை மூடிக்கொண்டு அந்த தருணத்தை மீட்டெடுப்பது போல் சொன்னாள். மகனே, நீ குந்தி ராஜாவின் அரண்மனையில் பிறந்தாய். ஒளியில் பிரகாசித்து எல்லாவற்றையும் காண்பிப்பவன் தெய்வீக சூரியனே உன்னை என் மீது பெற்றெடுத்தான். அவள் வார்த்தைகள் அடிவானத்திலிருந்து வெடிக்கும் பிரகாசமான சூரியனின் உருவங்களை கற்பனை செய்தன. கர்ணனை வேறொரு உலக சாராம்சத்தால் ஊக்குவித்தலகுந்தி பேசுகையில் அவருடைய குரல் மேலும் ஆசாமடைந்தது. அவருடைய வார்த்தைகள் குடும்ப உறவுகள் மற்றும் கடமைகளின் திரைச்சீலை நெசவு செய்தன. ஓ தவிர்க்க முடியாத மகனே, அவள் கெஞ்சினாள். நீ ஓ மகனே, நான் என் தந்தையின் இல்லத்தில் பிறந்தேன். இயற்கையான காதலிகளால் அலங்கரிக்கப்பட்டு, இயற்கையான மேலங்கியில் அலங்கரிக்கப்பட்டு அழகில் ஒளிரும் அவருடைய வார்த்தைகள் கர்ணா ஒரு புதிதாக பிறந்த குழந்தையார் ஒளியுடன் பிரகாசிக்கும் ஒரு தெளிவான படத்தை வரைந்தனகுந்தியின் கண்கள் திறந்தன. கர்ணனின் முகத்தை பூட்டின. நீங்கள் உங்கள் சகோதரர்களை அறியாமையால் திருதராஷ்டிரரின் மகளுக்காக காத்திருப்பது சரியானதல்ல என்று அவள் குரல் கடுமையானது, ஆனால் சோகத்தால் கரைபடிந்தது. குறிப்பாக மகனே, இது உங்களில் முறையற்றது. அவளுடைய வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. கர்ணனின் சொந்த அடையாளத்தை கேள்வி கேட்க துளிவது போல அவர்களிடையே அமைதி ஆழமடைந்த போது குந்தி தொடர்ந்தாள். அவருடைய வார்த்தைகள் ஏக்கம் மற்றும் நோக்கத்தின் உணர்வால் நிரம்பியிருந்தன. ஒருவரின் தந்தை மற்றும் ஒருவரின் தாயின் திருப்தி தனது குழந்தை மீது பாசத்தை வெளிப்படுத்துபவர். ஓ மகனே, ஆண்களின் கடமைகளை உறுதி செய்யும் விஷயத்தில் அனைத்து கடமைகளிலும் மிக உயர்ந்தது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வைசம்பாயனர் மதத்தான காவியத்தின் கதை தொடர்ந்து விவரிக்கையில் குந்தியின் வார்த்தைகள் கர்ணனின் இதயத்தை ஒரு கூர்மையான அம்பு போல துளைத்தன என்பதை அவர் வெளிப்படுத்தினார். அவரது பாசமான குரலும் சூரியரிடமிருந்து தந்தை வழி வழிகாட்டுதலும் இருந்த போதிலும் கர்ணனின் இதயம் சகிப்புத்தன்மையின்றி இருந்தது. அவர் பிறந்தபோது அவர் மீது ஏற்படுத்திய வேதனையையும் நிராகரிப்பையும் நினைவு கூர்ந்து தனது தாயின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியே மறுத்தார். இப்போது நான் ஏன் உங்கள் வார்த்தைகளை பின்பற்ற வேண்டும், க்ஷத்திரிய பெண்ணே என்று கோபமும் வேதனையும் கலந்த குரலில் கர்ணன் கேட்டான். நான் பிறந்தவுடனேயே நீங்கள் என்னை கைவிட்டீர்கள். என்னை தனியாக உலகத்தை எதிர்கொள்ள விட்டு விட்டீர்கள். ஒரு எதிரி என்ன பெரிய காயத்தை ஏற்படுத்த முடியும்? நீங்கள் என் க்ஷத்திரிய சடங்குகளை இழந்து விட்டீர்கள். என்னை இரக்கமும் இல்லாமல் விட்டுவிட்டீர்கள். இப்போது நான் உங்கள் கட்டளைகளை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். குந்தியின் வார்த்தைகள் அவரை ஆழமாக காயப்படுத்தின. மேலும் அவரது சகோதரர்களான கௌரவர்கள் மீது கர்ணனின் பெருமையும் விசுவாசமும் அவர்களுக்கு எதிராக திரும்புவதை சாத்தியமற்றதாக்கியது. அவர் பாண்டவர்களிடம் அவர்களின் சகோதரராக சென்றால் அவர்கள் அவரை ஒரு துரோகியாக பார்ப்பார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். மேலும் அனைத்து க்ஷத்திரியர்களும்
அவரை கேலி செய்வார்கள். ஆனால் விலைநிறுத்த எனக்கு என் சொந்த நற்பெயர் உள்ளது என்று கர்ணன் தனது குரலில் உறுதியாக கூறினார். நான் ஒரு சாதாரண போர் வீரன் மட்டுமல்ல. நான் சூர்யாவின் மகன். நான் பலவீனமானவனாகவோ கோழைத்தனமாகவோ பார்க்கப்பட மாட்டேன். என் சகோதரர்கள் தங்கள் வலிமை மற்றும் பாதுகாப்பிற்காக என்னை நம்புகிறார்கள். அவர்களின் தேவை நேரத்தில் நான் அவர்களை கைவிட மாட்டேன். கர்ணனின் வார்த்தைகளை கேட்ட குந்தி துக்கத்தால் நடுங்கினாள். துக்கத்தால் அவரது இதயம் கனத்தது. அவர் சொல்வது சரிதான் என்று அவளுக்கு தெரியும். நவரவர்களின் தலைவிதி ஏற்கனவே முத்திரையிடப்பட்டது. வரவிருக்கும் போரில் அவர்களில் யாராவது உயிர் பிழைத்தால் அது ஒரு அதிசயமாக இருக்கும் தானே. நீ கூறுவது சாத்தியமானாலும் கூட கௌரவர்கள் அழிக்கப்படுவார்கள். விதி மிகவும் சக்தி வாய்ந்தது. எதுவும் அதன் போக்கை மாற்ற முடியாது என்று குந்தி கூறினார். அவள் கண்களை தன் மகனின் முகத்தின் மீது பூட்டியபடி நிறுத்தினார். ஆனால் உன் 4 சகோதரர்களுக்கு நீ பாதுகாப்பு அளித்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். போர் தீவிரமடையும் போது அந்த உறுதிமொழியை நினைவு கூறுங்கள். அவர்கள் பிரிந்தபோது கர்ணன் ஒரு எளிய ஆனால் உறுதியான பதிலுடன் அப்படியே இருங்கள். அதனுடன் இருவரும் தங்கள் தனித்தனி பாதைகளில் சென்றனர். ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளால் விவரப்பட்டனர். இந்த கதப்பான தருணத்தில் வெசமாயனனின் கரை மனித இயல்பின் சிக்கலை வெளிப்படுத்தியது. அங்கு விசுவாசம், கடமை மற்றும் தனிப்பட்ட மரியாதை ஆகியவை குடும்ப உறவுகள் மற்றும் விதியுடன் மோதிக்கொண்டன. கர்ணன் தனது சகோதரர் அர்ஜுனனை போர்க்களத்தில் எதிர்கொள்ள தயாரான போது விரைவில் வெளிவரும் காவிய போருக்கு மேடை அமைக்கப்பட்டது. அவர்களின் எதிர்காலம் ஒரு பெரிய திரைச்சிலை இலைகளைப் போல பின்னி பிழைந்திருந்தது. அமைதியான கிராமத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு ஒளியை வீசும் உபவளவலின் மீது சூரியன் அஸ்தமித்திருந்தது. கிறிஸ்தர் அவர்களை அஸ்தினபுரத்திலிருந்து அழைத்து வந்தார் என்ற செய்தியால் பாண்டவர்கள் அவர்களின் இதயங்கள் இன்னும் திகைத்து துக்கமான சிந்தனையில் ஒன்று கூடின. யுதிஷ்டனின் கண்கள் கிறிஸ்தரை வழிநடத்துவது போல் நிலைநிறுத்தப்பட்டன. அவர் கூறினார், தாமரை இதழ்கள் போன்ற கண்களை கொண்டவரே, சபையில் திருதராஷ்டிரரின் மகனிடம் நீங்கள் சொன்ன அனைத்தையும் எங்களிடம் கூறுங்கள். வாசுதேவரின் குரல் அமைதியாகவும் அளவானதாகவும் இருந்தது. அவர் நடந்த சம்பவங்களை விவரிக்கத் தொடங்கினார். அவர் துரியோதனிடம் எப்படி உரையாற்றினார் என்பதை பற்றி அவர்களிடம் கூறினார். அவருடன் நியாயப்படுத்த முயன்றார். ஆனால் பொல்லாத இளவரசர் கேட்கவில்லை. அவரின் வார்த்தைகளை கேட்டு சத்தமாக சிரித்தார் என்று வாசுதேவ கூறினார். அவரது வெளிப்பாடு கடுமையானது. குருவின் வயதான பேரனான பீஷ்வர் அமைதியில் இடி முழக்கம் போல் குரல் கொடுத்தார். தனது தந்தை சாந்தல் மீதான அன்பாலும் மரியாதையாலும் செய்யப்பட்ட தனது சொந்த உறுதிமொழியை பற்றி அவர் பேசினார். நமது இல்லத்துக்காக நாங்களது உயிர் வித்து தொகுத்து வாழ்வதாக உறுதியளித்தேன் என்று அவர் கூறினார். பீஷ்மர் தனது சகோதரர் விசித்திரவரியாவை எவ்வாறு ஆட்சிக்கு கொண்டு வந்தார் என்பதையும், பின்னர் அவர் எப்படி ராமருக்கு எதிராக போராடினார் என்பதையும் அவர்களிடம் கூறினார். நிலத்தை துன்புறுத்திய பெரும் வறட்சியை பற்றி பீஷ்வர் பேசியதும், சபை அமைதியானது, மக்கள் தன்னிடம் எப்படி வந்தார்கள் என்பதை பற்றி அவர்களிடம் கூறினார். சிம்மாசனத்தை கைப்பற்றி தங்கள் ராஜ்யத்தை அழிவிலிருந்து காப்பாற்றுமாறு கெஞ்சினார். ஆனால் நான் என் சபதத்தை நினைவு கூர்ந்தேன் என்று பீஷ்மர் கூறினார். அவரது கண்கள் நினைவுகளால் மேகமூட்டப்பட்டன. என்னால் அதை உடைக்க முடியவில்லை. நம் மக்களுக்காக கூட அவர் பேசி முடித்ததும் வாசுதேவ கதையை மீண்டும் ஒரு முறை எடுத்துக்கொண்டார். விசித்திரவீரியரின் மனைவிகளை பெற்றெடுக்க பீஷ்மர் வியாசரை எப்படி கேட்டுக்கொண்டார் என்பதை பற்றி அவர்களிடம் கூறினார். மகாமுனிவ அவர்களின் பிரார்த்தனைகளை நிறைவேற்றினார். மேலும் 3 மகன்கள் பிறந்தனர். பாண்டு, விதுரர் மற்றும் திருதராஷ்டிரர். யுதிஷ்டிர கவனமாக கேட்டார். அவரது கண்கள் வாசுதேவின் முகத்தை விட்டு ஒருபோதும் விலகவில்லை. ஓ கோவிந்தலே என்று அவர் கூறினார். உணர்ச்சியால் நிரம்பிய அவரது குரல், நீ எங்கள் அடைக்கலம், எங்கள் ஆண்டவரே, எங்கள் வழிகாட்டி, என்ன நடந்தது என்பதை எங்களுக்கு சொல்லுங்கள். வாசுதேவர் புன்னகைத்தார். அவரது கண்களில் சோகத்தின் ஒரு குறிப்பு. பாண்டு,
எப்படி அரசனானார் என்பதையும் தனது சகோதரர்களுக்கு பாதி ராஜ்யத்தை வழங்குமாறு பீஷ்மர் துரியோதனனை வலியுறுத்தியதையும் அவர்களிடம் கூறினார். உங்களிடையே அமைதி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அவர் கூறினார். அவரது குரலில் ஏக்கம் நிறைந்திருந்தது. இரவு செல்ல செல்ல வாசுதேவரின் வார்த்தைகளால் கூட்டம் மாறிக்கொண்டே இருந்தது. வெளியே இருந்த இருள் அவர்களை சுற்றி அழுத்துவது போல் தோன்றியது. ஆனால் அவர்களின் ஒளிவட்டத்திற்குள் அவர்கள் ஒரு நுட்கத்தையும் உறுதியையும் கண்டனர். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்கள் துரியோதனின் கொடுங்கோன்மைக்கு எதிராக ஒன்றிணைந்து நிற்பார்கள். பீஷ்மர் வாசுதேவருக்காக நின்றதைப் போலவே குரு குலத்தின் மரியாதைக்குரிய மூதாதையரான பீஷ்மரின் கனமான வார்த்தைகளால் சபை மண்டபம் நிரம்பி வழிந்தது. லட்சியம் மற்றும் பேராசையால் மூழ்கிய இளவரசரான துரியோதனன் உட்பட கேட்போர் அனைவரின் மீதும் அவரது உரை ஒரு நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. அங்கிருந்த மன்னர்களும் முனிவர்களும் கலைந்து செல்லத் தொடங்கிய போது ஞானியும் அனுபவமுள்ள ஆசிரியருமான துரியோதனன் உரையாற்ற முன்வந்தார். அரசர்களில் தலைசிறந்தவர் என்று அரங்கத்தின் வழியாக எதிரொலிக்கும் அவரது குரல், நீங்கள் அரியணையின் சரியான வாரிசு, ஆனால் உங்களுக்கு ஒரு உன்னதமான சகோதரர் இருக்கிறார். பாண்டு அவர் ராஜ்யத்தின் மீதான தனது உரிமையை கைவிட்டார். உண்மை மற்றும் நல்லொழுக்கத்தின் மீது அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்காக அறியப்பட்ட அந்த மன்னர் உங்களை உங்கள் இளைய சகோதரர் விதுராவுடன் அரியணை ஏறினார். பின்னர் அவர் தனது 2 ராணிகளுடன் வனப்பகுதிக்கு புறப்பட்டார். ராஜ்யத்தில் ஆட்சியை உங்கள் திறமையான கைகளில் விட்டுவிட்டார். துரோணரின் வார்த்தைகள் பாண்டுவில் தன்னலமற்ற செயலின் தெளிவான படத்தை வரைந்தன. இது அவரை அறிந்த அனைவரின் மரியாதையையும் போற்றுதலையும் சம்பாதித்தது. துரோணர் தொடர்ந்தார். அந்த புத்திசாலி மற்றும் தாழ்மையான முனிவரான ராஜ்யத்தின் நிதி, பரிசுகள் மற்றும் தொண்டு முயற்சிகளை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்றுள்ளார். இதற்கிடையில் பீஷ்மர் தனது இணையற்ற வலிமை மற்றும் மூலோபாய வலிமையுடன் ராஜ்யத்தின் இராணுவ மற்றும் ராஜதந்திர விவகாரங்களை மேற்பார்வையிடுகிறார். துரோணர் பேசி முடித்ததும் வித்துடன் தனது இருக்கையிலிருந்து எழுந்து பீஷ்மர் மீது கண்களை இறுக்கமாக நிலைநிறுத்தினார். துக்கத்தில் நடுங்கும் அவரது குரலில், ஓ தேவவிரதா, என் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்குமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் மூதாதையர்களின் மரபு மீதான உங்கள் தன்னலமற்ற பக்தியின் மூலம் இந்த குடும்பத்தை மீண்டும் உயிர்ப்பித்தவர் நீங்கள்தான். இப்போது துரியோதனின் அநீதியான செயல்களால் நாம் அழிந்து வருவதை எதிர்கொள்ளும் போது சோம்பேறித்தனமாக நிற்க வேண்டாம் என்று நான் உங்களிடம் கெஞ்சுகிறேன். விதுரரின் வார்த்தைகள் ஆழ்ந்த துக்க உணர்வையும் அவர்களின் குடும்பத்தின் எதிர்காலம் குறித்த அக்கறையையும் கொண்டிருந்தன. குல் வம்சத்தை புதுப்பிப்பதில் தான் முக்கிய பங்கு வகித்ததாகவும் அதன் நலன்களை பாதுகாப்பது தனது கடமை என்றும் பீஷ்மருக்கு நினைவூட்டினார். துரியோதனின் நடவடிக்கைகள் எங்கள் குடும்பத்தை அழித்துவிடும் என்று விதுரா எச்சரித்தார். அவர் பேராசை, கொடுமை மற்றும் காமத்தால் உந்தப்படுகிறார். மேலும் தனது தந்தையின் விருப்பங்களை அவர் புறக்கணிப்பது நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தும். விதுரர் பேசி முடித்ததும் கூட்டம் அமைதியானது. அவரது வார்த்தைகளின் இடை அமைதியான நீரில் வீசப்பட்ட ஒரு கல் போல மூழ்கியது. மன்னர் சுவாலாவின் மகள் ஒரு புத்திசாலி மற்றும் நியாயமான ராணி பின்னர் எழுந்து நின்றாள். அவருடைய குரல் நம்பிக்கையுடன் ஒலிக்கிறது. அனைவரும் என் வார்த்தைகளை கேட்கட்டும் என்று அவள் கோபத்துடன் கண்களை எரித்தாள். துரியோதனனின் செயல்கள் நம் குடும்பத்தின் மரியாதைக்கு ஒரு கரையாகும். எப்படியும் அவர் அதிகாரத்தை பின்தொடர்வது நாம் ராஜ்யத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். ராணியின் வார்த்தைகள் கூடியிருந்த மன்னர்களிடமிருந்து அதிர்ச்சியும் சீற்றமும் காந்த காவையை சந்தித்தல. பேரவை மண்டபம் அந்த சாம்ராஜ்யத்தின் மதிப்புமிக்க மன்னர்களால் நிரம்பியிருந்தது. மனிதர்களின் ஆட்சியாளரான திருதராஷ்டிரரின் வார்த்தைகளுக்காக அவர்கள் காத்திருந்தபோது அவர்களின் முகங்கள் ஆர்வமும் அக்கறையும் கலந்திருந்தன. அவரது மகன் துரியோதனன் தனது தந்தையின் ஆலோசனையை கேட்க ஆர்வத்துடன் அவருக்கு முன்னால் அமர்ந்திருந்தான். நன்றாக கேளுங்கள் என் மகனே என்று தனது குரலில் ஏக்கம் நிறைந்த உணர்வை வெளிப்படுத்தினார். திருதராஷ்டிர, நமது மூதாதையர்களின் கதையை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். ஒருவேளை அது உங்கள் சொந்த பாதையில் தெளிவை கொண்டு வரும் என்று அவர் நிறுத்தி தனது எண்ணங்களை தொடர்ந்தார். திருதராஷ்டிர விளக்கினார். நமது குரு வம்சாவளியின் மூதாதையரான மாபெரும் சோமனே நமது குரு வம்சாவளியைச் சேர்ந்தவர்.
6 தலைமுறைகளுக்கு பிறகு நபுஜலின் மகளான கியாதி வந்தார். அவருக்கு 5 மகன்கள் பிறந்தனர். அவர்களில் மூத்தவரும் மிகவும் சக்தி வாய்ந்தவருமான யாதுவும் இருந்தார். அவர் பேசும்போது திருதராஷ்டிரரின் கண்கள் கடந்த காலத்தை பார்ப்பது போல் தோன்றியது. இருப்பினும் யாதுவுக்கு பெருமையும் வலிமையும் இருந்தது என்று திருதராஷ்டிரர் தொடர்ந்தார். அவர் தனது தந்தைக்கும் சகோதரருக்கும் கீழ்ப்படியாமல் தனது வெல்ல முடியாத வலிமையால் அனைவரையும் அடிபணிய செய்தார். யயாதி கோபமடைந்தார். யாதுவை சபித்தார். அவரை ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றினார். கூட்டம் கவனமாக கேட்டது. அவர்களின் முகங்கள் கவர்ச்சியையும் திகிலையும் கலந்த கலவையை பிரதிபலித்தன. திருதராஷ்டிரரின் கதை அவர்களை காலப்போக்கில் மன்னர் பதிபாவில் ஆட்சிக்கு அழைத்துச் சென்றது. அவரது 3 மகன்கள் தேவபீர் வாதிகா மற்றும் சாந்தனு அவர்களின் நல்லொழுக்கங்களுக்கு புகழ் பெற்றவர்கள். தேவபீர் நல்லொழுக்கம் உள்ளவர், உண்மையுள்ளவர், தனது தந்தைக்கு அர்ப்பணிப்புள்ளவர் என்று திருதராஷ்டிரர் கூறினார். சோகத்தில் ஒரு குறிப்பு அவரது குரலில் ஊடுருவி சென்றது. எனினும் கூட தேவபியின் பல குணங்கள் இருந்த போதிலும் தோல் நோய் காரணமாக சிம்மாசனத்திலிருந்து விலக்கப்பட்டார் என்று திருதராஷ்டிரர் விளக்கினார். குறைபாடுள்ள ஒரு ஆட்சியாளர் பொருத்தமானவர் அல்ல என்று அவர்கள் நம்பியதால் மன்னர் பிரதிபாவை அரசராக அமர்த்துவதை பிராமணர்கள் தடுத்தனர். சபை புரிதலில் தலைசைத்தது. அவர்களின் முகங்கள் திகைத்தன. திருதராஷ்டிரரின் கண்கள் அவரது மகன் துரியோதனனிடம் திரும்பின. பாருங்கள் என் மகனே என்று அவர் மெதுவாக கூறினார். மூத்த மகன் கூட ஆட்சிக்கு தகுதியற்றவர் என்று கருதப்பட்டால் அவர் கூட கடந்து செல்லப்படலாம். அதற்கு பதிலாக மன்னராக ஆன பாண்டுவால் நானே ராஜ்யத்திலிருந்து விலக்கப்பட்டேன். அவர் தொடர்ந்து பேசுகையில் திருதராஷ்டிரரின் குரலில் வருத்தத்தில் ஒரு குறிப்பு இருந்தது. இப்போது பாண்டுவின் மகனான யுதிஷ்டிரன் நல்லொழுக்கத்திலும் ஞானத்திலும் வளர்ந்திருட்டான் என்று திருதராஷ்டிரன் ஆழ்ந்த மரியாதையுடன் பிரகாசிக்கும் கண்களுடன் கூறினார். அவர் சத்தியத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டவர், கனிவானவர், நியாயமானவர், அவை அறிந்த அனைவராலும் நேசிக்கப்படுகிறார். அவர் இந்த ராஜ்யத்தின் சரியான ஆட்சியாளர், நீங்கள் அல்ல. என் மகனே, அர்த்தம் நிறைந்த திருதராஷ்டிரரின் வார்த்தைகள் காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. துரியோதனன் அசௌகரியமாக நகர்ந்தார். அவரது முகம் கோபம் மற்றும் குழப்பத்தில் காவையை பிரதிபலித்தது. அவரது தந்தையின் வார்த்தைகள் அவரது இதயத்தை துளைத்தன. அவர் புறக்கணித்திருக்கக்கூடிய ஒரு உண்மையை வெளிப்படுத்தியது என்றார். கௌரவ அரசவையின் பிரமாண்டமான மண்டபத்தில் வாசுதேவர் வலிமையான மன்னர்கள் மற்றும் பிரதுக்களின் கூட்டத்தின் மத்தியில் நின்றார். பீஷ்மர், துரோணர், விதுரர், காந்தாரி மற்றும் திருதராஷ்டிரர் அனைவரும் அவரை குழப்பத்தின் விளிம்பிலிருந்து திரும்ப கொண்டு வருவதற்கான இறுதி முயற்சியில் சுயோதனரிடமும் துரியோதனரிடமும் பேசினர். ஆனால் அவர் தனது இருக்கையிலிருந்து எழுந்தபோது சுயோதனாவின் கண்கள் கோபத்தால் எரிந்தன. அவரது முகம் கோபத்தால் சிவந்தது. கடுமையான உறுதியுடன் அவர் சட்டப்பேரவை மண்டபத்திலிருந்து வெளியே ஓடினார். அவரை பின்தொடர்ந்து வந்த மன்னர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தலைவருக்காக தங்கள் உயிரை கொடுக்க தயாராக இருந்த இந்த மன்னர்கள் அடிவானத்தில் ஒரு இருண்ட புயல் மேகம் குடிவருவதைப் போல சுயோதனாவின் பின்னல் அடிவகுத்து சென்றனர். வாசுதேவர் அவர்கள் தூரத்தில் காணாமல் போவதை பார்த்தார். அவரது இதயம் முன்கணிப்பால் கனமாக இருந்தது. அந்த துரதிருஷ்டாசமான நாளின் நிகழ்வுகளை அவர் விவரித்த போது வாசுதேவரின் வார்த்தைகள் துக்கத்துடனும் கவலையுடனும் வழிந்தன. ராஜாவே, நான் உனக்கு சொன்னேன் என்று அவர் திருதராஷ்டிரரிடம் கூறினார். நான் சுயோதனனை அழிவின் பாதையிலிருந்து மீட்டெடுக்க எல்லா வழிகளையும் பயன்படுத்தினேன். முதலில் நான் சமரச கலையை பயன்படுத்தினேன். கௌரவர்களுக்கும் அவர்களின் உறவினர்களான பாண்டவர்களுக்கும் இடையிலான அமைதி மற்றும் ஒற்றுமை பற்றிய வார்த்தைகளை பேசினேன். ஆனால் அது தோல்வி அடைந்தபோது நான் சுயோதனின் பிடியை உடைக்கும் நம்பிக்கையில் மன்னர்களிடையே கருத்து வேறுபாடுகளை விதைத்தேன். வாசுதேவரின் கண்கள் தனது கதையை தொடரும்போது தொலைதூர கடந்த காலத்தை பார்த்தது போல் தோன்றியது. நான் பாண்டவர்களின் மகத்தான செயல்களை பற்றியும் போரில் அவர்களின் வலிமை மற்றும் துணிச்சலை பற்றியும் பேசினேன். ஆனால் அது கூட சுயோதனனை நகர்த்த தவறிவிட்டது. எனவே நான் அனைத்து மன்னர்களையும் கடிந்து கொண்டேன். அவர்களின் வழிகளின் பிழையையும் ஒரு பொல்லாத தலைவரை பின்தொடரும் அபாயத்தையும் அவர்கள் காணும்படி செய்தேன்.
அவர்களை பிரிக்க வார்த்தைகளையும் சூழ்ச்சிகளையும் பயன்படுத்தினேன். ஆனாலும் சுயோதனன் கேட்க மறுத்துவிட்டார். வசுதேவரின் வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்றில் தொங்கியதால் சட்டமன்ற மண்டபம் அமைதியானது இப்போது என்று அவர் இறுதியாக கூறினார். அந்த பாவமுள்ள நபர்களுக்கு எதிராக தண்டனையை பயன்படுத்துவதை தவிர வேறு வழி இல்லை என்பதை நான் காண்கிறேன். அவர்கள் ஏற்கனவே குருஷேத்ராவுக்கு அணிவகுத்து சென்று விட்டனர். அவர்களின் உயிருக்கு நான் அஞ்சுகிறேன். பாண்டவர்கள் சண்டையிடாமல் தங்கள் ராஜ்யத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். மரணம் அவர்கள் முன் காத்திருக்கும் போது அவர்கள் ஒரு உலகளாவிய அழிவை கொண்டு வருவார்கள். வாசுதேவர் பேசி முடித்ததும் சட்டமன்ற மண்டபம் இருந்தது போல் தோன்றியது. கௌரவர்களின் தலைவிதி சமநிலையில் தொங்குவது போல திருதராஷ்டிரரின் கண்கள் மேகமூட்டமாக இருந்தன. அவரது முகம் கவலையால் வெளியேறியது. அதே நேரத்தில் பீஷ்மரும் விதுரரும் ஒரு திகைப்பான பார்வையை பரிமாறிக் கொண்டனர். முதிய முனிவரின் வார்த்தைகள் ஏற்கனவே வெளிவந்து கொண்டிருந்த ஒரு பேரழிவை பற்றி பேசின. இது அவர்களின் ராஜ்யத்தில் அடித்தளத்தை உலுக்கும் ஒரு பேரழிவு. ஒரு சோகமான கூட்டத்தின் மத்தியில் நீதிமானும் நல்லொழுக்கமுள்ளவருமான ஆட்சியாளரான மன்னர் யுதிஷ்டிரர் தனது சகோதரர்கள் மற்றும் மரியாதைக்குரிய கேசவர் முன் நின்றார். அவர் பேசும்போது அவரது கண்கள் அவர்களின் உறுதியான முகங்களை ஆராய்ந்தன. கூடியிருந்த குருக்களின் அரசவையில் வார்த்தைகள் பரிமாறப்படுவதை நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கேசவர் வழங்கிய ஆலோசனையை நீங்கள் அறிவீர்கள். இப்போது எங்கள் சிறந்த வீரர்களில் யார் எங்களை போருக்கு வழிநடத்துவார்கள் என்பதை பற்றி சிந்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவரது கண்கள் அவரது சகோதரர்கள் மீறி விழுந்தன. ஒரு ஆழ்ந்த மூச்சுடன் அவர் தொடர்ந்தார். எங்களிடம் 7 அச்சுவினிகள் உள்ள நமது ராஜ்யத்தின் தலைவிதியை தீர்மானிக்கும் 7 வலிமையான படைகள். ஒவ்வொரு படையும் ஒரு புகழ்பெற்ற போர் வீரரால் வழிநடத்தப்படுகிறது. துருபாதா, விராடத்ரிஷ்டஜும்னா, சீகந்தின் சச்சகி, செக்கிலானா மற்றும் பீம்சேனா அவர்கள் அனைவரும் வேதலில் கட்டறிந்தவர்கள், போரில் திறமையானவர்கள், பெரும் துணிச்சலை கொண்டவர்கள். குரு இனத்தின் புத்திசாலியான மகனான சகாதேவர் தனது கருத்தை தெரிவிக்க முன்வந்தார். நமது நட்பு நாடான மன்னர் விராடர் ஒரு வலிமையான போர் வீரர். அவர் நமது இருண்ட நேரத்தில் எங்களுடன் நின்றார். அவர் ஒவ்வொரு நல்லொழுக்கத்தையும் நன்கு அறிந்தவர், ஆயுதங்களில் திறமையானவர், போரில் வலிமையானவர். அவர் பீஷ்மர் மற்றும் பிற சக்தி வாய்ந்த கார்போர் வீரர்களை தாண்ட முடியும் என்று நான் நம்புகிறேன். சொற்பொழிவாற்றல் மிக்க சகோதரான நகுலன். பின்னர் மிகுந்த மரியாதை, அடக்கம் மற்றும் வலிமை கொண்ட மன்னரான துருபதர் நமது படைகளை போருக்கு வழிநடத்த வேண்டும் என்று நான் முன்மொழிகின்றேன். அவர் கற்றலின் அனைத்து பிரிவுகளையும் நன்கு அறிந்தவர், பரபாஜா முனிவருடன் ஆயுத அறிவியலை படித்தவர், சத்தியத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டவர். அவரது தைரியமும் வலிமையும் ஒப்பிட முடியாதவை. மேலும் அவர் துரோணர் மற்றும் பீஷ்மரை தாங்க முடியும் என்று நான் நம்புகிறேன். அப்போது ஆர்ஜுனன் என்றும் அழைக்கப்படும் வாசவனின் மகன் சலிசச்சின் பேசினார். திருஷ்டஜும்னாவை நமது தலைவனாக தேர்ந்தெடுப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தியாக நெருப்பு குழியிலிருந்து பிறந்த இவர் வலிமையான ஆயுதங்கள் மற்றும் ஒப்பிட முடியாத வலிமை கொண்ட ஒரு தெய்வீக மனிதர். போர்க்களத்தில் அவரது வடிவம் ராமரைப் போலவே இருக்கும். மேலும் அவர் பீஷ்மரின் அம்புகளை தாங்க முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். வலுவான விருப்பமுள்ள சகோதரரான பிமன் பின்னர் தனது கருத்தை முன்வைத்தார். நான் சிகந்தனை எங்கள் தலைவராக முன்மொழிகின்றேன். முனிவர்களும் சித்தர்களும் ஒன்றாக குடியிருப்பது போல் அவர் பீஷ்மரின் அழிவுக்காக பிறந்தார். போர்க்களத்தில் அவரது வடிவம் ராமரைப் போலவே இருக்கும். மேலும் அவர் தனது காரில் போர் செய்ய நிறுத்தப்படும் போது அவரை ஆயுதங்களால் துளைக்கக்கூடிய எவரையும் நான் காணவில்லை. சகோதரர்கள் தங்கள் விருப்பங்களை பற்றி தொடர்ந்து விவாதித்த போது யுதிஷ்டிரர் கேசவனை ஆழ்ந்த மரியாதையுடன் பார்த்தார். ஓ நல்லொழுக்கமுள்ள கேசவா, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களின் வலிமையையும் பலவீனத்தையும் நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் ஆயுதங்களில் திறமையானவர் அல்லது திறமையற்றவரானவர் அல்லது இளையவர், அது ஒரு பொருட்டல்ல. வசம்பாயன பேசுகையில் காட்சி துடிப்பான வண்ணங்களால் வரையப்பட்ட ஒரு கேன்வாஸ் போல வெளிப்பட்டது. அங்கு இருந்த மன்னர்கள் மகிழ்ச்சியுடன் தங்கள் முகங்களை ஒளி செய்து ஒரு இடி முழக்கத்தை காற்றில் எதிரொலித்தனர். ஒளி மிகவும் பிரமாண்டமாக இருந்தது. அது பூமியின் அடித்தளத்தை அசைப்பது போல் தோன்றியது. இப்போது உற்சாகத்தால் தூண்டப்பட்ட அவர்களின் படைகள் பெரும் வேகத்தில் நகரத் தொடங்கின. அவர்கள்
போருக்கு தயாராகிக் கொண்டிருந்தபோது இழுக்கவும் இழுக்கவும் என்று கூச்சலிட்டன. காற்றை நிரப்பிய ஒலிகளின் இரைச்சல் போரில் ஒரு சிம்பொனியாக இருந்தது. குதிரைகளின் அருகாமை, யானைகளின் கடனைக்கார், சக்கரங்களின் இரைச்சல் மற்றும் சங்கிலிகளின் வெடிப்பு அனைத்தும் சரியான இணக்கத்துடன் ஒன்றிணைந்தன. வீரர்களின் இதயங்களின் துடிப்புடன் பொருந்தக்கூடிய ஒரு தானத்தை ஒலிக்கிறது. எதிர்பார்ப்புடனும் தைரியத்துடனும் அவர்களின் மார்புகளை நிரப்புகிறது. அவர்கள் முன்னேறி செல்லும் போது சூரிய ஒளியில் ஒளிரும் அவர்களின் கவசங்கள் கங்கையின் வேகமான நீரோட்டம் அதன் கரைகளிலிருந்து வெடித்தது போல் இருந்தது. அதன் முன் அனைத்தையும் சுமந்து சென்றது. இந்த வலிமையான படையின் முன்னணியில் பீம்சேனா அணிவகுத்து சென்றார். அவரது பிரமாண்டமான சட்டை ஒரு ஒளியுடன் ஒளிரும் ஒரு அன்சு மேலங்கியில் மூடப்பட்டிருந்தது. அவரை தவிர மாத்ரியின் 2 மகன்களும் தங்கள் முகங்களை உறுதியுடன் வைத்திருந்தனர். சுபத்ராவின் மகன் அபிமன்யு இன்னும் இளமையாக இருந்த போதிலும் ஏற்கனவே ஒரு போர்வீரனின் நெருப்பை காட்டினார். திரௌபதியின் 5 மகன்களும் நெருக்கமாக பின்தொடர்ந்தனர். அவர்களின் கண்கள் போரின் மீது கடுமையான ஆர்வத்துடன் எரிந்தன. மேலும் இந்த சுழலின் மையத்தில் எஃகு மற்றும் தசைகள் தீஷ்டத்யும்னாவை அணிவகுத்து சென்றன. அவரது இருப்பு வெற்றியை நோக்கி அனைவரையும் வழிநடத்தும் ஒரு கலங்கரை விளக்கம் போன்றது. அவர்கள் குருக்கேத்திரத்தை நெருங்கிய போது போர்வீரர்களின் மகிழ்ச்சி புதிய உச்சத்தை எட்டியது. அவர்களின் வானத்தை அசைப்பதாக தோன்றிய ஒரு தாளத்தை அடித்தன. அதே நேரத்தில் அவர்களின் சங்கிலிகள் அமாவாசை நாளில் இடி போன்ற ஒளியை வெளிப்படுத்தின. காற்று மின்சார அழுத்தத்தால் அதிர்ந்தது. எஃகு மற்றும் கேடயத்தின் மோதலால் யதார்த்தத்தில் புலி சிதைக்கப்பட உள்ளது போல் ஆயினும் கூட இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் தங்கள் கடமையில் பிடிவாதமாக இருந்தவர்கள் இருந்தனர். குந்தியின் மகன் யுதிஷ்டிரன் விருந்தினரின் பின்புறத்தில் அணிவகுத்து சென்றார். அவரது கண்கள் ஏதேனும் ஆபத்தின் அறிகுறிகளை தேடும் அடிவானத்தை ஆராய்ந்தன. அவருடன் முகாமை பின்தொடர்பவர்கள், சமையல்காரர்கள் மற்றும் ஊழியர்கள் ஒவ்வொருத்திலிருந்து பாண்டவர்களை பின்தொடர்ந்து பொக்கிஷத்தையும் வீட்டு பெண்களையும் எடுத்துச் சென்றனர். போர் வீரர்கள் புறப்பட்ட போது ஆசீர்வதித்த பிராமணர்கள் இப்போது அவர்களின் கண்கள் காணத்தின் நீதியின் மீது ஆழ்ந்த நம்பிக்கையுடன் பிரகாசிக்கின்றன. பாண்டவர்கள் களத்திற்குள் நுழைந்த போது அவர்கள் எதிரிகளின் கடலை எதிர்கொண்டனர். ஆனால் கேகயா, திரிஷ்டகேது மற்றும் சிரேலிவ இளவரசர்கள் யுதிஷ்டிரருக்கு பின்னால் அணிவகுத்து சென்றனர். அவர்களின் கவசங்கள் ஒரு தெளிவான இரவில் நட்சத்திரங்களைப் போல ஒளிரும். குருக்கேத்திரத்தில் பரந்த பரப்பளவில் சூரியன் உதயமாகிய போது மன்னர் யுதிஷ்டிரரின் படைகள் முகாமிட்டிருக்க பொருத்தமான இடத்தை கண்டுபிடிக்க புறப்பட்டன. குந்தியின் மகனும் 5 பாண்டவ சகோதரர்களில் ஒருவருமான மன்னர் தனக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் இடத்தில் தனது முகாமை நிறுவுவது உறுதியாக இருந்தார். அவர் சமமான குளிர்ந்த புல் மற்றும் எரிபொருள் நிறைந்த ஒரு இடத்தை தேடினார். புனிதமான அல்லது கடவுள்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பகுதிகளை தவிர்த்தார். அவர்கள் பயணித்து கொண்டிருந்த போது குருஷேத்திரத்தின் மையப்பகுதி வழியாக ஓடும் பிரான்மதி நதியை கடந்து யுதிஷ்டிரனின் ஆட்கள் வந்தனர். இந்த நதி ஒரு புனிதமான தீர்த்தம் என்றும் அதன் நீர் தூய்மையானது என்றும் கூறப்பட்டது. இந்த படையெடுப்பிற்கு பர்த்தாவுடன் அர்ஜுனுடன் வந்த கிருஷ்ணரில் மற்றொரு பெயரான கேசவா அந்த பகுதியை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றார். அவர் தனது ஆட்களை தங்கள் முகாமை சுற்றி ஒரு அகழியை தோண்டும்படி கட்டளையிட்டார். அது எந்த அச்சுறுத்தல்களிலிருந்தும் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்கிறார். இதற்கிடையில் ஒரு திறமையான போர் வீரரும் பிரிஷாதர் குலத்தை சேர்ந்தவருமான திருஷ்டத்யும்னா யுயுதானா சத்யகி என்றும் படைக்கப்படுகிறார். உடன் சென்று முகாமுக்கான நிலத்தை அளவிடத் தொடங்கினார். அவர்களின் பணி கூடாரங்களை அதிகபட்ச இடமாக மாற்றுவதையும் தங்கள் படைகளுக்கு போதுமான பாதுகாப்பை வழங்குவதையும் உறுதி செய்வதாகும். பாண்டவர்களின் முகாம் உருவான போது நண்பர்களாக வந்த மன்னர்களுக்கு விரிவான கூடாரங்களை அமைப்பதை கிருஷ்ணர் மேற்பார்வையிட்டார். இந்த கட்டமைப்புகள் அரண்மனை குடியிருப்புகள் போல இருந்தன. அவை எரிபொருள், உணவுகள் மற்றும் பானங்களால் அலங்கரிக்கப்பட்டன. நூற்றுக்கணக்கான திறமையான மெக்கானிக்ஸ், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் மருத்துவர்கள் இராணுவத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய இருந்தனர். ஒவ்வொரு அரங்கத்திலும்
ஏராளமான பொருட்கள் குறிக்கப்பட்டிருப்பதை மன்னர் யுதிஷ்டிரர் பார்த்தார். வில்சரங்கள், வில்லுகள், அன்சல் கோட்டுகள் மற்றும் ஏராளமான ஆயுதங்கள் குறிக்கப்பட்டிருந்தன. அதோடு சுத்திகரிக்கப்பட்ட வெண்ணெய், அடிக்கப்பட்ட அரக்கு, தண்ணீர், கால்நடைகளுக்கான தீவனம், நிலக்கரி கலரக இயந்திரங்கள், இட்டிகள், போர்க்கருவிகள், விசேஷமாவுக்கு ஆசங்கள், ஸ்டிமிடார் மற்றும் அரல்கள், எரிபொருளின் வாசனை மற்றும் உலோகத்தின் மீது சுத்தி அடிக்கும் சத்தம் ஆகியவற்றால் காற்று அடர்த்தியாக இருந்தது. பாண்டவர்களின் முகாமை பற்றிய செய்தி பரவியதும் அவர்களின் கூட்டாளிகள் வரத் தொடங்கினர். அவர்களுடன் தங்கள் படைகளையும் விலங்குகளையும் கொண்டு வந்தனர். பிரம்மச்சாரியார் சபதம் செய்த பல மன்னர்கள் அர்ப்பணிக்கப்பட்ட சோமனை குடித்து பலிகளின் போது பிராமணர்களுக்கு பெரிய காணிக்கைகளை வழங்கி யுதிஷ்டிரரின் இராணுவத்தில் சேர வந்தனர். அவர்கள் வெற்றி வாக்குறுதி மற்றும் தங்கள் இராஜ்யத்தின் தலைவிதியை தீர்மானிக்கும் ஒரு பெரிய போரில் பங்கேற்கும் வாய்ப்பால் இருக்கப்பட்டனர். ஆயிரக்கணக்கான வீரர்கள், யானைகள் மற்றும் குதிரைகள் பாண்டவர்களின் முகாமில் ஒன்று கூடியதால் குருஷேத்திர நிலப்பரப்பு உயிருடன் இருந்தது. காற்று எதிர்பார்ப்புடன் அதிர்ந்தது. பூமியே எதிர்பார்ப்பின் இடையால் நடுங்குவது தோன்றியது. சூரியன் பிரகாசிக்கத் தொடங்கியதும் குரு அரசவையின் நடுவே மன்னர் துரியோதனனில் கண்கள் கடுமையான உறுதியுடன் எரிந்தன. பாண்டுவின் மூத்த மகனான யுதிஷ்டிரன் போர் ஆர்வத்துடன் தனது படைகளை குருக்கேத்திரத்திற்கு அணிவகுத்து சென்றதாக அவருக்கு செய்தி கிடைத்தது. வாசுதேவரால் பாதுகாக்கப்பட்டு விராடன் மற்றும் துருபதர் தங்கள் மகன்களுடன் நூற்றுக்கணக்கான மன்னர்களால் சூழப்பட்டு பாண்டவர்கள் ஒரு வலிமையான படைகணன் பிசாசன், சகுனி ஆகியோரை குறிக்கும் போது துரியோதனின் முகம் இருந்தது. கேசவன் பிரிதவின் மகன்களிடம் சென்று விட்டான் என்று பெருமூச்சு விட்டான். அவரது குரலில் விஷம் வழிந்தது. கோபத்தால் நிரம்பிய அவர் பாண்டவர்களை கிளறி விடுவார். குருக்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலான போர் தவிர்க்க முடியாதது என்றும் வாசுதேவர் அதன் மையத்தில் இருப்பார் என்றும் அவருக்கு தெரியும். பீம்சேனனும் அதுகளும் ஏற்கனவே தங்கள் மாமாவுடன் இணைந்திருந்தனர். அதே நேரத்தில் யுதிஷ்டிரர் தனது சகோதரின் செல்வாக்கின் கீழ் இருந்தார். அவரும் அவரது சகோதரர்களும் கடந்த காலத்தில் பாண்டவர்களை துன்புறுத்தியதை நினைவு கூர்ந்த துரியோதனின் கண்கள் கோபத்தால் பிரகாசித்தன. இதற்கு முன்பு அவர் உமிழ்ந்தார். யுதிஷ்டிரனும் அவரது சகோதரர்களும் என்னால் துன்புறுத்தப்பட்டனர். நான் விரோத போக்கை நடத்திய விராடலும் துருபதனும் இப்போது யுதிஷ்டிரரின் படையின் தலைவர்களாக மாறிவிட்டனர். வரவிருக்கும் போர் கடுமையானதாகவும் திகிலூட்டும் வகையிலும் இருக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். குளிர்ந்த புன்னகையுடன் துரியோதனன் கண்ணன் துசாசனா, சகுனி ஆகியோரை போருக்கு தயாராகுமாறு கட்டளையிட்டான். மோதலுக்கான அனைத்து தயாரிப்புகளும் செய்யப்படட்டும் என்று கட்டளையிட்டான். எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கப்பட்ட விசாலமான முகாமில் தண்ணீர் மற்றும் எரிபொருளுக்கு அருகில் தடையற்ற தகவல் தொடர்பு வழிகள் ஆகியவற்றை கொண்ட 100,000கணக்கான மன்னர்கள் குருஷேத்திற்கு தங்கள் கூடாரங்களை அமைக்கட்டும். குரு நகரத்திலிருந்து முகாமுக்கு செல்லும் சாலையை தனது கூட்டாளிகளின் அணிவகுப்புக்கு சமமாக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். துரியோதனின் வார்த்தைகள் அரசவையில் எதிரொலித்த போது அவரது ஆலோசகர்கள் சம்மதத்துடன் தலையசைத்தனர். அப்படியே ஆகட்டும் என்று தங்கள் குரல்கள் உறுதியானதாகவும் கூறினர். அடுத்த நாள் வாக்குறுதியுடன் பிரகாசித்தது. உயர்ந்த மனதுள்ள போர் வீரர்கள் தங்கள் ராஜாவின் உத்தரவுகளை நிறைவேற்ற புறப்பட்ட போது அவர்கள் விலையுயர்ந்த இருக்கைகளிலிருந்து எழுந்தனர். பங்க வளையல்கள் மற்றும் நறுமணமுள்ள பேஸ்களால் எரியும் கழுதை போன்ற கைகள்தாமரை போன்ற கைகளால் அவர்கள் தங்கள் தலைக்கவசங்கள் கீழ் மற்றும் ஆடைகள் மற்றும் பல்வேறு ஆவணங்களை அணிந்தனர். முன்னணி போர் வீரர்கள் தங்கள் கார்களின் ஆதாரத்தை மேற்பார்வையிட்டனர். அதே நேரத்தில் குதிரையிலோ தெரிந்தவர்கள் தங்கள் குதிரைகளை பயன்படுத்தினர். யானைகளை அறிந்தவர்கள் இந்த பெரிய விலங்குகளை போருக்கு சித்தப்படுத்த தொடங்கினர். போர் வீரர்கள் தங்கத்தால் செய்யப்பட்ட அழகான காசங்கள் மற்றும் பல்வேறு ஆயுதங்களுடன் ஆயுதம் ஏந்திய போது லட்சக்கணக்கான மகிழ்ச்சியால் நிரம்பிய துரியோதன நகரம் ஒரு பண்டிகை அம்சத்தை எடுத்துக்கொண்டது. குரு தாயகர் சந்திரனின் தோற்றத்து கடலை போல தோற்றமளிக்கிறது. மன்னர்களின் கூட்டத்தின் மத்தியில் புத்திசாலியும் நீதியுள்ளவருமான ஆட்சியாளரான யுதிஷ்டிரர் தனது நம்பகமான நண்பரும் ஆலோசகருமான கிருஷ்ணரிடம் திரும்பினார். கிருஷ்ணர் என்று அவர் கூறினார். துரியோதனன் சொன்ன வார்த்தைகளை பற்றி நான் ஆழமாக
யோசித்து வருகிறேன். அவர் நம்மை கோழை என்று குற்றம் சாட்டியுள்ளார். பகுத்தறிவையும் ஞானத்தையும் கேட்க மறுத்துவிட்டார். அவரது இதயம் தீமை மற்றும் வஞ்சகத்தால் நிரம்பியுள்ளது. இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நமது கடமையை நிறைவேற்றுவது மற்றும் நமது மக்களை பாதுகாப்பது எப்படி? கிறிஸ்தர் இடிமுழக்கம் போன்ற ஆழமான குரலில் பதிலளித்தார். துரியோதனின் வார்த்தைகள் இலைகளின் சுழற்சியை போன்றவை வெட்டு மற்றும் பொருள் இல்லாதவை. அவருக்கு ஞானம் அல்லது நல்லொழுக்கத்தை கேட்கும் எண்ணமில்லை. அவரது இதயம் பேராசையாலும் லட்சியத்தாலும் நுகரப்படுகிறது. அவர் தனது தீய ஆசைகளுக்கு எரிபொருளாக இருக்கும் கண்ணன் மற்றும் சகுனியை நம்புகிறார். அவர்களின் ஆலோசனை அவர்களின் சொந்த சார்புகள் மற்றும் தப்பெண்ணங்களால் மேகமூட்டமாக உள்ளது. யுதிஷ்டிரர் கிறிஸ்தரை சோகத்துடனும் உறுதியுடனும் பார்த்தார். கிறிஸ்தர் என்று அவர் கூறினார், என் தாயா குந்தி மற்றும் நமது புத்திசாலித்தனமான ஆலோசகர் விதுராவின் வார்த்தைகளை நான் கேள்விப்பட்டேன். நமது கொள்கைகளையும் மதிப்புகளையும் கைவிடும்படி அவர்கள் ஒருபோதும் அறிவுறுத்த மாட்டார்கள் என்பதை நான் அறிவேன். ஆனால் இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய முடியும்? நாம் வெறுமனே உட்கார்ந்து துரியோதனின் தீய தன்மையை நிலைநிறுத்த முடியாது. கிறிஸ்தர் புரிதலில் தலையை அசைத்தார். போருக்கு நேரம் வந்துவிட்டது என்று அவர் கூறினார். நமது மதிப்புகள் மற்றும் கொள்கைகளை குறைமதிப்புக்கு உட்படுத்த விரும்புவோரின் கருத்துக்களால் நாம் திசை திருப்பப்படக்கூடாது. ஒரு மலை பொங்கி எழும் புயல்களுக்கு எதிராக உறுதியாக நிற்பது போல நாம் உறுதியாக நிற்க வேண்டும். நமது கடமை தெளிவாக உள்ளது. தீய சக்திகளுக்கு எதிராக நம்மையும் நம் மக்களையும் பாதுகாக்க வேண்டும். கிறிஸ்தர் பேசுகையில் பாண்டிய படையினரிடையே பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. வீரர்கள் உற்சாகமடைந்தனர், போருக்கு தயாராகினர். அவர்களின் இதயங்கள் மகிழ்ச்சியாலும் உறுதியாலும் நிரம்பின. ஆனால் அவர் வரவிருக்கும் படுகொலையை பார்த்தபோது யுதிஷ்டிரரின் வெளிப்பாடு திகைத்தது. கிறிஸ்த உணர்ச்சியால் நடுங்கும் அவரது குரல், நாம் ஒரு பெரிய பேரழிவுக்குள் விழக்கப்படுவோம் என்று நான் கண்சுகிறேன். நாம் ஏற்கனவே இவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டோம். இப்போது நாம் இன்னும் பெரிய கஷ்டத்தையும் இழப்பையும் எதிர்கொள்ள வேண்டுமா? யுதிஷ்டிரனின் சகோதர அர்ஜுனன் தனது சந்தேகங்களை அமைதிப்படுத்த முன்வந்தான். கிறிஸ்தர் உண்மையை பேசியிருக்கிறார் என்று அவர் கூறினார். நாம் இப்போது பின்வாங்க முடியாது. நமது கடமை தெளிவாக உள்ளது, சரியானது மற்றும் நியாயமானவற்றுக்காக நாம் போராட வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் சரியிரவு வந்தவுடன் பாண்டவர்களின் படைகள் அமைதியற்ற தூக்கத்திற்கு திரும்பின. அவர்களின் இதயங்கள் எதிர்பார்ப்பு மற்றும் பயத்தால் நிரம்பி வழிந்தன. நாளை பெரிய போரை கொண்டு வரும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். மேலும் அவர்கள் வரவிருக்கும் சவால்களுக்கு தங்களை தாங்களே தயார்படுத்தி கொண்டனர். மறுநாள் காலையில் யுதிஷ்டிரர் போர் வரிசையில் படைகளை வரவழைக்க உத்தரவிட்டார். பாண்டவர்கள் தங்கள் எதிரிகளை எதிர்கொள்ள தயாராகி கொண்டிருந்த போது மற்றும் எக்காலங்களின் சத்தம் நிலம் முழுவதும் எதிரொலித்தது. கிறிஸ்தர் அவர்கள் மத்தியில் உயரமாக நின்றார். இரவு முடிந்தவுடன் மன்னர் துரியோதனன் போர்க்களத்தில் நின்று தனது பரந்த இராணுவத்தை ஆய்வு செய்து கொண்டிருந்தான். அவர் மனதில் ஒரு பெரிய திட்டம் இருந்தது. அதை செயல்படுத்த வேண்டிய நேரம் இது. ராஜா தனது 11 அச்சுவிலி படைகளை அந்தந்த தீவுகளுக்கு விநியோகிக்க தொடங்கிய போது வைசம்பாயனர் மிகுந்த ஆர்வத்துடன் பார்த்தார். துரியோதனின் ஆட்கள் தங்களை தாங்களே உயரமானவர்கள், நடுத்தரமானவர்கள், தாழ்ந்தவர்கள் என 3 பிரிவுகளாக பிரித்து கொண்டபோது சூரியன் பூமியின் மீது விழுந்தது. ராஜாவின் மூலோபாயம் தெளிவாக இருந்தது. அவர் தனது மிகவும் திறமையான வீரர்களை வேனில் வைப்பார், அவரது அனுபவமுள்ள போராளிகளை நடுவில் வைப்பார் மற்றும் அவரது மூல ஆட்சேர்ப்பு செய்பவர்களை பின்புறத்தில் வைப்பார். இராணுவம் வடிவம் பெருகையில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த பல்வேறு வகையான ஆயுதங்கள் மற்றும் காசல்களைக் கண்டு வைசம்பாயனர் வியந்தார். ஒவ்வொரு போர் வீரரும் போருக்காக ஒரு குறிப்பிட்ட கருவிகளை கொண்டிருந்தனர். சிலர் நீண்ட ஈட்டிகளை எடுத்து சென்றனர். மற்றவர்கள் குறுகிய முனைகள் கொண்ட கிளப்புகள் அல்லது முட்கள் கொண்ட ஈட்டிகளை பயன்படுத்தினர். வீரர்கள் போருக்கு தயாராகி கொண்டிருந்த போது எஃகு தட்டுதல், தோல் வெடிப்பு மற்றும் துளி சறுக்குதல் ஆகியவற்றால் காற்று நிரம்பியிருந்தது. தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட மற்றும் கௌரவர்களின் சின்னம் பொறிக்கப்பட்ட ராஜாவின் கார்கள் இராணுவத்தின் முன்னணியில் பெருமையுடன் நின்றன. ஒவ்வொரு வாகனமும் பொறியியலின் அதிசயமாக இருந்தது.
போரில் ஏற்படும் சேதங்களை சரிசெய்ய மரங்கள் மற்றும் வலகைகள் பொருத்தப்பட்டன. ஓட்டுநர்கள் தங்கள் சொந்த உரிமையில் திறமையான போர் வீரர்கள் அவர்களின் துணிச்சல் மற்றும் நிபுணத்துவத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டன. வைசம்பாயன பார்த்தபடி யானைகள் பின்புறத்திலிருந்து வெளியே வந்தன. அவற்றில் பிரம்மாண்டமான உடல்கள், பனிக்கட்டி, முத்தமிடப்பட்ட தோலால் பிரகாசிக்கின்ற மணிகள் மற்றும் முத்துக்களின் வரிசைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. 7 துணிச்சலான போர் வீரர்கள் ஒவ்வொரு மிருகத்திலும் சவாரி செய்தனர். பற்களுக்கு ஆயுதம் ஏந்தியிருந்தனர் மற்றும் ஒரு கணத்தில் அறிவிப்பில் போருக்கு தயாராக இருந்தனர். குதிரைகளும் கண்கவர் காட்சியாக இருந்தன. அவற்றில் நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கானரை தபாலில் உடையணிந்த மற்றும் ஆவரணங்களில் அலங்கரிக்கப்பட்ட திறமையான வீரர்களால் சவாரி செய்யப்பட்டன. ஒவ்வொரு குதிரையும் நன்கு பயிற்சி பெற்றதாகவும் அதன் சவாரிக்கு கீழ்ப்படிதல் கொண்டதாகவும் அதன் முன்னங்கால்களால் தரையில் அரிக்கும் பழக்கத்திலிருந்து விடுபட்டதாகவும் இருந்தது. பின்னர் அங்கே காலாட்படை வீரர்கள் இருந்தனர். எண்ணத்தில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட ஆயுதங்கள் மற்றும் கவசங்களுடன் ஆயுதம் ஏந்தியிருந்தனர். அவர்கள் தவளத்துடன் நின்றனர். அவர்கள் கண்கள் ராஜாவின் மீது நிலைநிறுத்தப்பட்டன. அவர் தனது படையை ஆய்வு செய்தபோது துரியோதனன் தனது வீரர்களை கவனமாக தேர்ந்தெடுத்தார் என்பது தெளிவாக இருந்தது. தனது படைகளை வழிநடத்த துணிச்சலான மற்றும் மிகவும் திறமையானவர்களை மட்டுமே தேர்ந்தெடுத்தார். அவர் மன்னரின் மூலோபாயம் வெறும் எண்ணிக்கையை பற்றியது மட்டுமல்ல, அது அமைப்பு மற்றும் ஒழுக்கத்தை பற்றியது. அவர் தனது இராணுவத்தை சிறிய பிரிவுகளாக பிரித்தார். சேனாக்கள், பிரிதானாக்கள் மற்றும் வாயினிகள் ஒவ்வொன்றும் அதன் சொந்த தலைவராகவும் வரவிருக்கும் போரில் குறிப்பிட்ட பங்கையும் வகிக்க வேண்டும். மேலும் இந்த இயந்திரத்தின் மையத்தில் துரியோதனரே இருந்தார். பல ஆண்டுகளாக தனது கைவினைகளை முழுமையாக்கிய சக்தி வாய்ந்த ஆயுத மன்னர் போருக்கு முன்னதாக சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கிய போது துரியோதனன் தனது மிகவும் நம்பகமான தளபதிகளான கிருபா, துரோணர், அஸ்தினாபுர ராஜ்யத்தின் மீது சூரியன் அஸ்தமித்து பரபரப்பான தெருக்களில் ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. இந்த துடிப்பான காட்சியின் மத்தியில் திருதராஷ்டிரரின் மகன் துரியோதனன் தனது தாத்தாவும் மரியாதைக்குரிய தலைவருமான பீஷ்மரின் முன் நின்றான். கைகளை இணைத்து அவரது முகத்தில் உறுதியான பார்வையுடன் துரியோதனன் பீஷ்மரை உரையாற்றினார். ஒரு தளபதி இல்லாமல் வலிமையான இராணுவம் கூட எறும்புகளின் கூட்டத்தைப் போன்றது. போரில் எளிதில் தோற்கடிக்கப்படுகிறது. 2 நபர்களின் புத்திசாலித்தனம் ஒருபோதும் உடன்பட முடியாது. வெவ்வேறு தளபதிகள் ஒருவருக்கொருவர் வல்லமை குறித்து பொறாமைப்படுகிறார்கள். பையா குலத்தின் வைமையான சத்திரியர்களுக்கு எதிராக பிராமணர்கள் தங்கள் புத்திசாலித்தனமான தலைவர்களின் தலைமையில் போராடிய பண்டை கதையை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆனால் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தபோதிலும் சத்திரியர்கள் வெற்றி பெற்றனர், ஏனெனில் அவர்கள் ஒரே தளபதியின் கீழ் ஒன்றுபட்டனர். அதே நேரத்தில் பிராமணர்கள் தங்கள் தனிப்பட்ட பொறுதலுக்கு ஏற்ப செயல்பட்டனர். பீஷ்மர் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் சம்மதத்துடன் தலையசைத்த போது அவரது கண்கள் ஞானத்தால் மின்னின. துரியோதனன் தொடர்ந்தார். பிராமணர்கள் தங்கள் தலைவர்களில் ஒருவரை தங்கள் தலைவராக நியமித்த போது அவர்கள் சத்திரியர்களை தோற்கடிப்பதில் வெற்றி பெற்றதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். எனவே போரில் வெற்றி பெற ஒரு திறமையான மற்றும் துணிச்சலான தளபதி அவசியம் என்பது தெளிவாகிறது. துரியோதனன் பேசுகையில் அவரது வார்த்தைகள் ஆழமான ஏக்கத்துடனும் பக்தியுடனும் இருந்தன. அவர் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் பீஷ்மரை பார்த்தார். பாட்டி, எங்களுக்கு தேவையானவர் நீங்கள் தான். நீங்கள் உசனாவுக்கு சமமானவர், புத்திசாலி மற்றும் நியாயமானவர். நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் தளபதியாக இருங்கள். துரியோதனின் வார்த்தைகள் சமநிலையில் தொங்கிக் கொண்டிருந்ததால் காற்று எதிர்பார்ப்புடன் கனமாக இருந்தது. இருப்பிலும் பீஷ்மர் பதிலளிப்பதற்கு முன்பு ஒரு கணம் தயங்கினார். அவரது கண்கள் மேகமூட்டமாக இருந்தன. அவரது குரல் சோகத்தில் ஒரு குறிப்பை எடுத்தது. என் அன்பான துரியோதனன் என்று அவர் கூறினார், உங்களுக்கும் பாண்டவர்களுக்கும்
நன்மை செய்வதற்கான எனது உறுதிமொழிக்கு நான் கட்டுப்படுகிறேன். மேலும் எனக்கு சமமாக நிற்கும் ஒரு போர்வீரர் இருப்பதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். குந்தியின் மகன் அதுனன், ஆனால் அவர் என்னுடன் வெளிப்படையாக சண்டையிட மாட்டார் என்று நான் அஞ்சுகிறேன். பிஷ்மரின் வார்த்தைகள் காற்றில் தொங்கியதால் காட்சி மாறியது. துரியோதனின் முகம் விழுந்தது. அவரது கண்கள் உறுதியுடன் குறுகின. பீஷ்மர் அனக்கு எதிராக போரிட்டால் அது மற்றவர்களைப் போலல்லாமல் ஒரு போராக இருக்கும் என்று அவருக்கு தெரியும். அப்போது சூத்தரின் மகனான கர்ணன் நேரிலிருந்து எழுந்தான். கங்கையின் மகள் உயிருடன் இருக்கும் வரை நான் ஒருபோதும் போராட மாட்டேன் என்று அவர் தனது குரலை இறுக்கமாகவும் உறுதியாகவும் கூறினார். பீஷ்மர் கொல்லப்பட்ட பிறகு நான் காந்திபாவின் போராளியுடன் போராடுவேன். வார்த்தைகள் காற்றில் தொங்கிக் கொண்டிருந்த போது கூட்டத்தின் மீது திடீரென்று ஒரு அமைதி விழுந்தது. அது நேரத்தைப் போல இருந்தது. வரவிருக்கும் மாபெரும் போருக்கு ஆயத்தலின் மத்தியில் குரு இராணுவத்தின் தளபதியாக பீஷ்மர் நியமிக்கப்பட்டதைப் பற்றி கேள்விப்பட்டபோது தனது சகோதரர்கள் மற்றும் அவர்களது கூட்டாளிகளின் எதிர்வினைகளை புரிந்து கொள்ள மன்னர் எனமேதிய முயன்றார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் மூத்த பாண்டவ சகோதரர் யுதிஷ்டிரர் கூறியதை விவரிக்க ஞானமுள்ள முழிவான வைதம்பாயனரிடம் கேட்டார். தனது மிகுந்த புத்திசாலித்தனத்துடனும் தொலைநோக்கு பார்வையுடனும் யுதிஷ்டிரர் வாசுதேவ கிருஷ்ணர் உட்பட தனது சகோதரர்கள் மற்றும் அவர்களின் நம்பகமான கூட்டாளிகள் அனைவரையும் எப்படி வரவழைத்தார் என்பதை வைசம்பாயனர் விவைக்கத் தொடங்கினார். போருக்கு தயாராகுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தினார். அவர்களின் காசங்களை அணிந்து அவர்களின் இராணுவத்தின் 7 பிரிவுகளுக்கு தலைவர்களை தேர்ந்தெடுத்தார். கிறிஸ்தரே இந்த முடிவுக்கு ஒப்புதல் அளித்தார். வரவிருக்கும் போரை எதிர்கொள்ள இது ஒரு அவசியமான நடவடிக்கை என்று வலியுறுத்தினார். யுதிஷ்டிரர் தனது சகோதரர்களில் உள்ள துணிச்சலான வீரர்களை ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு பேர்க்குமாறு அழைத்தார். துருபாதா விராட திருஷ்டசிம்மா மன்னர் திருஷ்டகேது இளவரசர் சிகண்டி மற்றும் சகதேவா அவர்கள் அனைவருக்கும் மேலே புனித நெருப்பிலிருந்து எரியும் நட்சத்திரத்தைப் போல வெளிப்பட்ட திருஷ்டசிம்னா வைக்கப்பட்டார். அதுனன் தனது அசைக்க முடியாத ஆவியுடன் இந்த உயர்ந்த ஆன்மீக வீரர்களின் தலைவராக நியமிக்கப்பட்டார். அதே நேரத்தில் மிகுந்த புத்திசாலித்தனத்துடன் கூடிய கிருஷ்ணர் அவர்களின் வழிகாட்டியாகவும் குதிரைவிட்டுனராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போதுதான் விருஷ்ணி குலத்தைச் சேர்ந்த வலிமையான போர் வீரர்களின் ஊர்வலம் பாண்டவ முகாமுக்கு வந்தது. அவர்களுக்கு கலாயுதர் தலைமை தாங்கினார். அக்புரா, கடா, சம்பா, உத்தவா, பிரஜும்னா, அகுகாவின் மகன்கள் சாருதேசா மற்றும் பலர் உடன் சென்றனர். அவர்களின் பிரசன்னத்தால் காற்று நிரம்பியது. வலிமையான புலிகளின் கூட்டம் முகாமின் மீது இறங்கியது போலிருந்தது. வலிமையான ஆயுதமேந்திய போர்வீரரான ராம இந்த குழுவிலிருந்து தோன்றினார். அவரது கண்கள் கைலாசா மலையின் சிகரத்தைப் போல பிரகாசிக்கின்றன. அவர் பாண்டவர்களின் முகாமுக்குள் நுழைந்தபோது அனைத்து மன்னர்களும் எழுந்து நின்று அவரை வரவேற்றனர். வழிபாடு மற்றும் வணக்கம் செலுத்தினர். மன்னர் யுதிஷ்டிரர் ராமரின் கைகளை தொட்டு மரியாதை செலுத்தினார். இருவரும் பாச வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டனர். பின்னர் ராம சபையிடம் பேசினார். அவரது குரலில் முன்களிப்பு உணர்வு நிரம்பியது. இந்த கடுமையான போர் தவிர்க்க முடியாதது என்று அவர் கூறினார். இது தவிர்க்க முடியாத விதியின் ஆணை என்று அனைவரும் இந்த மோதலிலிருந்து காயமின்றி ஆரோக்கியமான உடல்களுடனும் முழுமையாக ஆரோக்கியத்துடனும் வெளிவருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். இரு தரப்பிலும் கூடியிருந்த சத்திரியர்கள் குறித்து அவர் தனது கவலையை வெளிப்படுத்தினார். அவர்களின் நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்திருந்தார். ஒரு பெரிய கைகலப்பு ஏற்படுவது உறுதி. மாம்சம் மற்றும் இரத்தத்தின் சேற்றை விட்டு சென்றது. பாண்டவர்களின் காரணத்திற்காக கிறிஸ்தரின் பக்தி குறித்து ராமர் தனது சொந்த எண்ணங்களை வெளிப்படுத்தினார். வாசுதேவ தன்னை முழுமையாக உங்கள் பக்கம் அர்ப்பணித்துள்ளார் என்று அவர் கூறினார். கிறிஸ்தர் இல்லாத உலகத்தை என் கண்களால் பார்க்க நான் துணிவதில்லை. ஒரு பரபரப்பான பாண்டவ முகாமின் மத்தியில் அடிவானத்திலிருந்து ஒரு கம்பீரமான உருவம் வெளிப்பட்டது. விசம்பாயனில் வார்த்தைகள் காற்றில் எதிரொலித்தன. பீஷ்மக்காவின் மகன் ரிமியை அறிமுகப்படுத்தினார். அவரது அசைக்க முடியாத
தீர்மானம் மற்றும் அசைக்க முடியாத தைரியத்திற்கு புகழ்பெற்ற ஒரு போர் வீரர் இந்திரனில் நெருங்கிய நண்பரான பிரண்யரோமன் மன்னருக்கு பிறந்தார். மேலும் போஜாவின் புகழ்பெற்ற வம்சாவளியைச் சேர்ந்தவர் பெருக்மி காந்தமதனத்தின் கம்பீரமான மலைகளில் வாழ்ந்த ஞானமான துரோணரால் போர்க்கலையில் பயிற்சி பெற்றார். ஆயுத அறிவியலின் 4 பிரிவுகளில் தேர்ச்சி பெற்ற ரித்வியின் ஆயுத திறமை ஒப்பிட முடியாததாக இருந்தது. காந்திவன் மற்றும் சங்கனின் ஆற்றலுக்கு போட்டியாக இந்திரனின் பரிசான வானவில் விஜயாவை அவர் வைத்திருந்தார். இந்த 3 வில்லுகளும் முறையே வருணா, இந்திரன் மற்றும் விஷ்ணு ஆகியோரால் வானத்தில் மிகவும் மதிக்கப்பட்டவையாக இருந்தன. ரித்மியின் சொந்த வலிமை அவருக்கு விஜயத்தை ஏற்கும் பாக்கியத்தை பெற்றது. அதை அவர் துரோணரிடமிருந்து பெற்றார். ரித்மி அச்சுவினி படைகளுடன் பாண்டவ முகாமுக்குள் நுழைந்தபோது அவரது வருகை கூட்டம் முழுவதும் அச்சத்தில் அலைகளை ஏற்படுத்தியது. மன்னர் யுதிஷ்டிரர் சில படிகள் முன்னேறி அவருக்கு வணக்கமும் மரியாதையும் செலுத்தினார். பாண்டவர்கள் ரித்வியை அன்புடன் வரவேற்றனர். மேலும் அவர்களிடையே சிறிது நேரம் ஓய்வெடுத்தார். இருப்பிலும் கூட்டத்தின் மத்தியில் அர்ஜுனனிடம் ரித்வி உரையாற்றிய போது அவரது வார்த்தைகள் சவால் நிறைந்த காற்றை கொண்டிருந்தன. போரில் தனது வலிமையை யாராலும் ஒப்பிட முடியாது என்று அவர் பெருமிதம் கொண்டார். ஆண்டவர்கள் சார்பாக துரோண, கிருபா, பீஷ்மர் மற்றும் கர்ணனை கூட கொல்ல சபதம் செய்தார். அவரது வாய்ப்பை அர்ஜுனன் ஆச்சரியம் பொழுதுபோக்கும் கலவையுடன் சந்தித்தார். அவர் ரித்வியின் முன்மொழிவை நிராகரித்ததால் அன்புடன் புன்னகைத்தார். குருவின் பிரபுத்துவ பரம்பரையில் பிறந்த நீங்கள் துரோணரை உங்கள் போதகர் என்று கூறிக்கொள்கிறீர்கள். வாசுதேவரை உங்கள் கூட்டாளியாக கொண்டிருக்கிறீர்கள். காந்திவரை பயன்படுத்துகிறீர்கள். நீங்கள் எப்படி பயப்படுகிறீர்கள் என்று சொல்ல முடியும் என்று அர்ஜுனன் ஒரு மகிழ்ச்சியான குறிப்புடன் கேட்டான். நான் வலிமையான காந்தவர்களுக்கு எதிராக போரிட்ட போது அல்லது கண்டத்தில் கடவுள்கள் மற்றும் தனவர்களுக்கு எதிராக போரிட்ட போது அப்போது எனது கூட்டாளியாக இருந்தவர் யார்? எனக்கு துணையாக நின்ற நிவதரவாசர்கள் மற்றும் கலகேயர்களை நான் எதிர்கொண்ட போது அர்ஜுனனின் வார்த்தைகள் ரித்வியை பேசாமல் விட்டன. இளவரசனின் அசைக்க முடியாத நம்பிக்கையால் அவரது பெருமைகள் சிதைந்தன. அவர் பாண்டவர்களை விட்டு வெளியேறிய போது ரித்வி துரியோதனின் முகாமுக்கு பின்வாங்கினார். அங்கு அவர் தனது வாய்ப்பை வீணாக மீண்டும் கூறினார். அர்ஜுனனைப் போலவே பெருமையுடனும் வெறுப்பாகவும் இருந்த மன்னர் ரித்வியை நிராகரித்தார். இவ்வாறு 2 வலிமையான போர் வீரர்கள் விருஷியின் இலத்தை சேர்ந்த ராமர் மற்றும் மன்னர் பிதிபோரியிருந்து விலகினர். பாண்டவர்களை மீண்டும் ஒரு முறை அவர்களின் ஆலோசனைகளுக்கு விட்டுவிட்டனர். குருச்சேத்திரத்தின் பரந்த நிலப்பரப்பின் மீது சூரியன் உதயமாகும்போது கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களின் படைகள் போர் அமைப்பில் வரிசையாக நின்றன. இரு தரப்பினதும் ஒருவருக்கொருவர் எதிர்கொண்டபோது காற்று பதற்றத்துடன் மின்னலாக இருந்தது. புத்திசாலித்தனமான மற்றும் நியாயமான ஆட்சியாளரான ஜனமேயா கவலையுடன் பார்த்தார். அவரது மனம் வரவிருக்கும் மோதல் பற்றிய கேள்விகளுடன் பந்தயத்தில் ஈடுபட்டது சென்சியா என்று தனது நம்பகமான ஆலோசகரிடம் கூறினார். போரில் தங்கள் வீரர்கள் அணிவகுத்தில் இருத்தப்பட்ட பிறகு கௌரவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுக்கு காத்திருந்த தலைவிதியை அவர்கள் அறிந்திருக்கவில்லையா? சென்சியாவின் கண்கள் அவரை துன்புறுத்திய கேள்விகளுக்கான பதில்களை தேடும் போது சஞ்சயாவின் ஆன்மாவை தொட்டது போல் தோன்றியது. முனிவரும் அறிவாளியுமான பிராமணரான சன்சியா பதிலளிப்பதற்கு முன்பு ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்தார். ராஜாவே, அவர் தொடங்கினார். வீரர்கள் போரில் அணிசேர்ந்த பிறகு உங்கள் தந்தையான திருதராஷ்டிரர் மிகுந்த அக்கறையுடன் என்னுடன் பேசினார். சன்சியாவின் குரல் தாழ்வாகவும் அளவிடப்பட்டதாகவும் இருந்தது. ஆனால் அது ஒரு ஆசுர உணர்வை வெளிப்படுத்தியது. அது தெளிவாக இருந்தது. திருதராஷ்டிரர் என்ற குருட மன்னன் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த போது அவரது முகம் வேதனையால் முறுக்கப்பட்டது. சன்சியா என்ற குரலில் அவர் உணர்ச்சிவசப்பட்டு, எங்கள் முகாம்களுக்குள் என்ன நடந்தது என்பதை பற்றி எனக்கு சொல்லுங்கள். போர் ஒரு பயங்கரமான விஷயம் என்றும் அது அழிவையும் மட்டுமே கொண்டு வரும் என்றும் எனக்கு தெரியும். ஆனால் என் மகன் துரியோதனன் தனது சொந்த ஆசைகள் மற்றும் லட்சியங்களால் நுகரப்படுகிறான். அவர் வஞ்சகத்தை ஞானமாகவும் சூதாட்டத்தை வெற்றிக்கான திறவுகோலாகவும் பார்க்கிறார்.
செல்சேயா என்ற அவரது ஆன்மாவை பற்றி நான் பயப்படுகிறேன். சின்சேன் அனுதாபத்துடன் தலையாட்டினான். கண்கள் இரக்கத்தால் நிரம்பியிருந்தன. ராஜாவே, உங்கள் அவலைகளை நான் புரிந்து கொள்கிறேன் என்று மெதுவாக சொன்னான். ஒருவேளை நீங்கள் துரியோதனன் மீது மட்டும் குற்றம் சாட்டக்கூடாது. நாம் விதைக்கிறதை அறுவடை செய்கிறோம் என்றும் நமது செயல்களுக்கு விளைவுகள் உள்ளன என்றும் சிலர் கூறுவார்கள். ஒருவேளை நமது சொந்த விருப்பங்களையும் நம்மை சுற்றியுள்ள உலகில் அவற்றில் தாக்கத்தையும் நாம் சிந்திக்க வேண்டிய நேரம். யுதிஷ்டிரனின் வார்த்தைகளை கேட்ட திருதராஷ்டிரரின் முகம் வீழ்ந்தது. தனது மகள் தவறிழைத்தவர் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் துரியோதனன் மாறுவார் என்று அவர் எப்போதும் நம்பினார். இப்போது படைகள் போருக்கு தயாராகி கொண்டிருந்த போது திருதராஷ்டிரர் அவர் மீது விரக்தியின் உணர்வை கழுவுவதை உணர்ந்தார். சென்சேயா தொடர்ந்து தனது குரலில் ஞானம் மற்றும் முன்னறிவின் ஒரு நிலையான நீரோட்டமாக பேசினார். ராஜாவே, தீய செயல்களை செய்பவர்கள் ஒருபோதும் விதியையோ கடவுளையோ குற்றம் சாட்டக்கூடாது என்று கோரப்படுகிறது. மாறாக அவர்கள் தங்கள் செயல்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும். எனவே உங்கள் மகனின் ஆத்திரமுட்டல்கள் இருந்த போதிலும் பாண்டுவின் மகன்கள் தங்கள் காயங்களை பொறுமையுடனும் கண்ணியத்துடனும் தாங்கியுள்ளனர் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். சென்சேயா பேசுகையில் திறம்ஸ் மற்றும் கைத்தாளங்களில் சத்தம் காற்றில் எதிரொலித்தது. இது போரின் தொடக்கத்தை சமிக்ஞை செய்தது. படைகள் எஃகு மற்றும் பூசியின் வெறித்தனத்தில் மோதின. அவர்களின் அழுகைகள் மற்றும் கூக்குரல்கள் குளம்புகளின் இடி முழக்கத்துடன் கலந்த. குருக்கேத்திர போருக்கு மத்தியில் மன்னர் துரியோதனன் தனது நம்பகமான ஆலோசகர்களான கர்ணன், துசாசனா மற்றும் சகுலியை வரவழைத்து பாண்டவர்களுக்கு எதிரான அவர்களின் மூலோபாயம் குறித்து விவாதித்தார். அவர் ஏற்கனவே கர்ணனுடன் ஆலோசனை நடத்தியிருந்தார். இப்போது அவர் அவர்களின் கூட்டு எண்ணங்களை கேட்க விரும்பினார். அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கையில் துரியோதனனின் மனம் முன்பு பாண்டவர்களுக்கு தூதராக இருந்த திறமையான தூதர் உலுகனை நோக்கி திரும்பியது. உலுகனை தனது அறைகளுக்கு அழைத்த துரியோதனன் யுதிஷ்டிரனுக்கும் வாசுதேவருக்கும் ஒரு அரசியல் செய்தியை அவரிடம் ஒப்படைத்தான். உலுகன் என்று அவர் கூறினார், ஆண்டவர்களிடம் சென்று என் வார்த்தைகளை அவர்களுக்கு தெரிவிக்கவும், எங்கள் வீடுகளுக்கு இடையிலான இந்த நீண்டகால பறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வாசுதேவருடனும் உங்கள் சகோதரர்களுடனும் நீங்கள் பேசிய அந்த பெருமைக்குரிய வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். அந்த பெருமைகளை சரி செய்ய வேண்டிய நேரம் இது. துரியோதனன் தொடர்ந்து கேட்டபோது, உலுகா, எனது வழிகளின் தவறை நான் உணர்ந்துவிட்டேன் என்று யுதிஷ்டிரரிடம் சொல்லுங்கள். ஒரு சத்திரியனாக எனது மக்களை பாதுகாப்பதும் தர்மத்தை நிலைநிறுத்துவதும் எனது கடமையாகும். ஆனால் எனது ஆணவத்தில் நான் பாண்டவர்களை அழிக்கவும் ஆட்சியாளர்களாக அவர்களுக்கு உரிய இடத்தை அபகரிக்கவும் முயற்சித்தேன். இப்போது உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றும்படி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். பின்னர் துரியோதனன் கங்கை நதிக்கரையில் ஒரு புனித துறவி போல நடிக்கும் ஒரு பொல்லாத பூனை பற்றி நாரதனிடமிருந்து கேட்ட ஒரு ஓமையை உலுகாவுடன் பகிர்ந்து கொண்டார். அதன் பாதுகாப்பை நம்பியிருந்த அதன் சொந்த நண்பர்களையும் குடும்பத்தினரையும் விழுங்கத் தொடங்கிய போது பூனையின் பாசாங்குத்தனம் இறுதியில் அம்பலமானது. உலுகா இந்த கதையை கேட்டபோது துரியோதனின் வார்த்தைகள் ஒரு புதிய அர்த்தத்தை பெற்றன. அந்த பூனை தனது சொந்த உறவினர்களுக்கு எதிராக ரகசியமாக சதித்திட்டம் திட்டியபோது பத்தியின் முகமூடியை அணிந்தது போலவே நானும் ஒரு நீதிமானாக பாசாங்கு செய்தேன். அதே நேரத்தில் என் எதிரிகளை ரகசியமாக அழிக்க முயற்சித்தேன். இந்த பாசாங்குத்தனத்தை கைவிட்டு ஒரு உண்மையான சத்திரியனின் லட்சியங்களுக்கு ஏற்ப வாழ வேண்டிய நேரம் இது என்று அவர் கூறினார். உலகருக்கு துரியோதனன் அளித்த செய்தி தெளிவாக இருந்தது. வெறுமனே தங்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுவதில் தான் இனி திருப்தி அடையவில்லை என்பதை பாண்டவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். இது போருக்கு நேரமாகும். அவர் ஒரு சத்திரியனைப் போலவே தனது சொந்த பெருமைகளை நினைவு கூர்ந்து தனது வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டும் என்று யுதிஷ்டிரரை வலியுறுத்தினார். உலுகா புறப்பட்ட போது துரியோதனின் வார்த்தைகள் அவரது மனதில் எதிரொலித்தன. வாசுதேவரிடம் சொல்லுங்கள், அவர் எனக்கு எதிராக போரில் விற்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். பாண்டவர்களுக்கு விசுவாசமாக இருப்பதால் அல்ல, ஆனால் அவரது சொந்த நலனுக்காகவும் பாண்டவர்களின் நலனுக்காகவும் இந்த மோதலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று பார்ப்போம். பாண்டவர்களுக்கு
துரியோதனின் செய்தியை தெரிவிக்க உலகா செல்லும் வழியில் காவிய போருக்கு மேடை அமைக்கப்பட்டது. பாண்டவர்கள் முகாமின் மீது சூரியன் மாய்ந்து கூடியிருந்த போர் வீரர்கள் மீது தங்க ஒளி வீசிக் கொண்டிருந்தது. சூதாட்டக்காரனின் மகனான உடுகன் ராஜாவை நோக்கி பேசத் தொடங்கிய